நண்பர்கள் அனைவருக்கும் கேவிகே3 அஸ்ட்ராலஜரின் காலை வணக்கம். இப்போ ஐபிஎல் 2026 மூணாம் மேட்ச்சு சிஎஸ்கே வெர்சஸ் ஆர்ஆர். இப்போ சிஎஸ்கேயை பொறுத்த வரைக்கும் ஆர் கேக்வாட் கேப்டனாகவும், ஆர்ஆர் அந்த டீமை பொறுத்த வரைக்கும் ஆர் பராக் கேப்டனாகவும் இருக்காங்க. இப்போ பிளேயர்ஸ் சிஎஸ்கேயை பொறுத்த வரைக்கும் எஸ் சாம்சன், ஆர் கேக்வாட், ஏ மாத்ரே, டி பிரேவிஸ், எஸ் துபே, கே சர்மா, எம்எஸ் தோனி, ஜே ஓவர்டன், என் அகமத், கே அகமத், எம் ஹென்றி இவங்கெல்லாம் விளையாடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆர்ஆரை பொறுத்த வரைக்கும் ஒய் ஜெய்ஸ்வால், வி சூரியவன்சி, டி ஜூரல், ஆர் பராக், எஸ் ஹெட்மயர், ஆர் ஜடேஜா, டி சர்மா, ஜே ஆர்ச்சர், ஆர் பிஷ்னாய், என் பர்கர், அதுக்கப்புறம் எஸ் சர்மா இவங்கெல்லாம் விளையாடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா மார்ச் 30 இரவு 7:30 குவஹாத்தி அப்படிங்கிற அஸ்ஸாமில் இருக்க அந்த இடத்துல மேட்ச் நடக்குது. மேட்ச் பார்த்தீங்கன்னா அன்றைக்கி என்ன நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தோம்னா பூர்வ நட்சத்திரம். ஃபஸ்ட் இன்னிங்ஸை பொறுத்த வரைக்கும் துலாம் லக்னத்திலே முடிஞ்சிருது. செகண்ட் இன்னிங்ஸு விருச்சிக லக்னத்தில் முடியுது. ஃபஸ்ட் இன்னிங்ஸு துலாம்லேயும், செகண்ட் இன்னிங்ஸு விருச்சிகத்துலேயும் முடியுது. ஃபஸ்ட் இன்னிங்ஸை பொறுத்த வரைக்கும் பூரம் 1ஆம் பாகத்துலேயும், செகண்ட் இன்னிங்ஸில் பூரம் 2ஆம் பாகத்துலேயும் மேட்ச் போகுது. இப்போ இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணால் 12 பேரும், ஆர்ஆர் பேட்டிங் பண்ணால் ஒரு 12 பேர் எடுத்திருக்கேன். அதில் பெஸ்ட்டு பிளேயர்ஸு அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு 7 பேர் சொல்ல போகிறேன். மேட்ச்சு சிச்சுவேஷன் சொல்கிறேன். இடையில டாஸ் வின் பண்ணுறதுக்கான சான்ஸ் யாருக்கு இருக்குது அப்படிங்கிறதையும் சொல்கிறேன். கொஞ்சம் வீடியோவை கவனமாக பாருங்கள். வீடியோ பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணி, ஷேர் பண்ணி விடுங்க. நீங்கள் அதை கண்டினியூவாக பண்ணாதான் நான் அடுத்தடுத்து வீடியோ பதிவு பண்ணுறதுக்கான வாய்ப்பு எனக்கு கிடைக்கும். அதையும் கொஞ்சம் பார்த்துக்கிறேங்க. இப்போ சிஎஸ்கே ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணி ஆர்ஆர் ஃபீல்டிங் பண்ணுற மாதிரியான சூழ்நிலை வந்துச்சு அப்படின்னா யார் யாருக்கு நல்லா இருக்குன்னா ஆர் கெய்க்வாட், டி பிரீவிஸ், கே சர்மா, ஜே ஓவர்டன், கே அகமத், எம் ஹென்றி இவங்களை எடுத்துக்கலாம். அதே ஆர்ஆர் ஃபீல்டிங் பண்ணும்போது வி சூரியவன்சி, டி ஜூரல், ஆர் பராக், எஸ் ஹெட்மயர், ஆர் ஜடேஜா, ஜே ஆர்ச்சர் இவங்களை எடுத்துக்கலாம். மொத்தம் 12 பேர் சொல்லியிருக்கேன். அதே மாதிரி ஒருவேளை ஆர்ஆர் ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணி சிஎஸ்கே ஃபீல்டிங் பண்ணுற மாதிரி வந்துச்சு அப்படின்னா ஆர்ஆர் ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணும்போது ஒய் ஜெய்ஸ்வால், வி சூரியவன்சி, ஆர் பராக், அதுக்கப்புறம் ஆர் ஜடேஜா, ஜே ஆர்ச்சர், ஆர் பிஷ்னாய் இவங்களை எடுத்துக்கலாம். சிஎஸ்கே ஃபீல்டிங் பண்ணும்போது எஸ் சாம்சன், ஏ மாத்ரே, கே சர்மா, எம்எஸ் தோனி, ஜே ஓவர்டன், அதுக்கப்புறம் எம் ஹென்றி இவங்களை எடுத்துக்கலாம். இப்போ மேட்ச்சு சிச்சுவேஷன் எப்படி போகும் அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ சிஎஸ்கே ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணுற மாதிரியான ஒரு சூழ்நிலை வருது அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ஒரே லக்கணத்திலே போகிறதுனால விக்கெட் ப்ளஸ் ரன்னு கலந்து வந்துக்கிட்டே தான் இருக்கும். அதுக்கான வாய்ப்பு தான் இருக்குது. விக்கெட்டும் விழுவும், ரன்னும் வரும். அது எப்படின்னா ஒரு ஸ்டார்டிங்கில் ஒரு 2 ஓவரில் ஒரு விக்கெட் விழுறதுக்கு சான்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் பவர் பிளேக்கில் இன்னொரு விக்கெட் விழுவும். திரும்ப 6 ஓவர்லேருந்து ஒரு 10-12 ஓவர் வரைக்கும் ரன் விளையானாலும் அப்படி ஸ்லோவாக போய்கிட்டு கூடிய அமைப்பில் இருக்கும். அதுக்கப்புறம் அடுத்தடுத்து விக்கெட் விழுற மாதிரியான ஒரு அமைப்பு இருக்குது. அது எந்த டீம் ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணாலும் அதே அமைப்பு தான். இப்போ சிஎஸ்கே ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணாலும் அதுதான். ஆர்ஆர் ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணாலும் ஃபஸ்ட் இன்னிங்ஸுடைய அமைப்பு அதுதான். செகண்ட் இன்னிங்ஸை பொறுத்த வரைக்கும் எந்த டீம் ஃபீல்டிங் பண்ணுற மாதிரியான சூழ்நிலை வந்துச்சுனாலும் அவங்களுக்கும் அதே மாதிரி ஒரு அமைப்பு தான். ஏன்னா ஃபஸ்ட்டு ஒரு 2 மேட்சும் அப்படி தான் போகுது. அதுக்கப்புறம் 3ஆம் மேட்சும் அதே மாதிரி சூழ்நிலையும் போகுது. மேட்ச்சு க்ளோஸாக போகிறதுக்கான சான்ஸு இருக்குது. இருந்தாலும் சிச்சுவேஷன் என்ன அப்படின்னா ஃபீல்டிங் பண்ணுற டீம் வின் பண்ணுறதுக்கான சான்ஸ் தான் இருக்கிற மாதிரியான ஒரு அமைப்பு இருக்குது. ஆனால் மேட்ச்சு க்ளோஸாக போகும் அப்படிங்கிறனால அதாவது எப்படின்னா ஒரு பால் 4 ரன் அப்படிங்கிறப்ப நம்ம அதை அந்தளவுக்கு நம்ம க்ளோஸாக போய் சொல்ல முடியாது. ஏன்னா பிளேயர்ஸ் யார் யார் வருவாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. பவுலர் ஆல்ரவுண்டர் யார் விக்கெட் போடுறதுக்கான அதிகமான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரியும் நமக்கு கன்ஃபார்ம் பிளேயர் தெரிஞ்சால் தான் நம்ம சொல்ல முடியும். ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் இன்னும் ஒரு 3 மேட்ச் நான் வீடியோ தொடர்ச்சியாக பதிவு பண்ணிடுறேன். ஏன்னா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கிட்டு ஒரு வாரத்துக்கு எனக்கு ஒர்க் இருக்கிறதுனால கொஞ்சம் அட்வான்ஸாக பதிவுன்ற மாதிரியான சூழ்நிலை இருக்குது. என்னென்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டாஸ் வின் பண்ணுறதுக்கான சான்ஸ் யாருக்கு இருக்குது அப்படின்னா சிஎஸ்கேக்கு டாஸ் வின் பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்குது. அதே மாதிரி பெஸ்ட்டு பிளேயர்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் கே சர்மா, ஜே ஓவர்டன், எம் ஹென்றி இவங்களை எடுத்துக்கலாம்.
ஆர்ஆரை பொறுத்த வரைக்கும் வி சூரியவன்சி, ஆர் பராக், ஆர் ஜடேஜா, ஜே ஆர்ச்சர் இவங்க எடுத்துக்கலாம். மொத்தம் 7 பேர் சொல்லியிருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கிரக அமைப்பில் பார்க்கும்போது பெஸ்ட்டாக விளையாடக்கூடிய பிளேயர்ஸு ஃபஸ்ட்டு பேட்டிங் எந்த டீம் பண்ணாலும் பெஸ்ட்டாக விளையாடக்கூடிய பிளேயர்ஸு கொஞ்சம் ப்ளே பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் குறைவாக தெரியுது. இப்போ சிஎஸ்கே ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணால் சாம்சன் அவருக்கு கொஞ்சம் சுமாராக இருக்க மாதிரியான ஒரு அமைப்பு இருக்குது. இருந்தாலும் நீங்கள் டீமில் வேணால் எடுத்துக்கலாம். அதேமாதிரி ஆர்ஆர் ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணால் செகண்ட் பேட்டிங் பண்ணால் ஒய் ஜெய்ஸ்வால் அவருக்கு சுமாராக இருக்குது. அப்படிங்கிறப்ப இந்த இதில் இப்போ 2 டீமையும் பார்த்தீங்கன்னா நல்லா விளையாடக்கூடிய பிளேயர்ஸு உங்களுக்கு தெரியும். அவங்கெல்லாம் கொஞ்சம் டவுட்டாக இருக்குது இன்னைக்கு இருக்கிற நிலையில் பொறுத்த வரைக்கும். அதனால் அதையும் கொஞ்சம் பார்த்துக்கிறோங்க. எந்த டீம் வின் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிஎஸ்கேக்கு கொஞ்சம் குறைவாக தெரியுது. பலன் கொஞ்சம் இன்னைக்கு கிரக அமைப்பு பார்க்கும்போது கொஞ்சம் குறைவாக தெரிகிற மாதிரியான ஒரு அமைப்பு இருக்குது. அது எப்படி மேட்ச் போகுது அப்படிங்கிற பார்ப்போம். போக உங்களுக்கு ஃபஸ்ட்டு மேட்ச் அப்படிங்கிறனால பிளேயர்ஸ் எப்படி வர்றாங்க, லைனப் எப்படி ப்ளே பண்ண போகிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது. இதில் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் அதிகமான பாயிண்ட் எடுக்கக்கூடிய பிளேயர்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா பவுலருக்கு அதிகமான வாய்ப்பு கொடுக்குறத விட பேட்ஸ்மேன்களுக்கும் ஆல்ரவுண்டருக்கும் அதிகமான வாய்ப்பு கொடுக்கலாம். இப்போ சிஎஸ்கேவை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா ஜே ஓவர்டன் அவருக்கு கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுத்து பார்க்கலாம். ஆர்ஆரை பொறுத்த வரைக்கும் வி சூரியவன்சி அவருக்கு சிறப்பாக இருக்குது, ரியான் பராக் அவருக்கும் நல்லா இருக்குது, ஆர் ஜடேஜா அவருக்கும் நல்லா இருக்குது, ஜே ஆர்ச்சர் அவருக்கு நல்லா இருக்குது. அப்போ இந்த 7 பேர்லேயுமே இந்த 5 பேர் கொஞ்சம் அதிகமான பாயிண்ட் எடுக்கக்கூடிய பிளேயர்ஸாக இருப்பாங்க. இன்னைக்கு உள்ள இருக்கிற நிலையில பற்றி இந்த சுக்கிரனுடைய ஆதிக்கத்துலேயும் போகுது மேட்ச். ஏன்னா பூர நட்சத்திரம், அதுபோக உங்களுக்கு நட்சத்திர அதிபதி பார்த்தீங்கன்னா மேசத்தில் போய் உட்காந்துருக்காரு, மேசத்துக்கு வந்துட்டார். மற்றபடி எந்த அஸ்தமன கிரகங்களும் இல்லை, எதுவும் இல்லை. சனி கிரகம் மட்டும்தான் அஸ்தமனம் ஆகிருக்காரு. அது உங்களுக்கு ஒரு வகையில் நல்லது தான். ஆனால் மேட்ச் பார்த்தீங்கன்னா இந்த 6 மேட்சும் அப்படி தான் போதானது இல்லை. ஃபஸ்ட்டு 2 மேட்ச்சு க்ளோஸாக போகிற மாதிரியான ஒரு அமைப்பு தான். இப்போ இது 3ஆம் மேட்ச்சு அப்படி தான் க்ளோஸாக போகிற மாதிரியான ஒரு அமைப்பில் இருக்குது. அதனால் மேட்ச்சு நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. வழக்கம் போல் சொல்கிறது தான், நீங்கள் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு நம்ம சப்ஸ்கிரைபர் அதிகமானால் தான் நம்ம வீடியோ பதிவுன்றதுக்கான ஆர்வம் அதிகமாக இருக்கும். தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கிறங்க. மறுபடியும் சொல்கிறேன், அந்த டாஸ் வின் அப்படிங்கிறது அதை நீங்கள் பெருசாக எடுத்துக்கிற வேணாம். எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை தான் நான் சொல்கிறேன். அது உறுதியாக கன்ஃபார்மாக சொல்ல முடியாது. ஏன்னா நம்ம வெறும் கேப்டனை மட்டும் வச்சு நம்ம அது டாஸு வின் எடுக்க முடியாது. அவங்களுடைய பிளேயர்ஸும் நம்ம பார்க்கணும். இப்போ கேப்டன் அப்படி இருக்காருன்னா அவரோட சேர்ந்த ஒரு மற்ற 10 பிளேயர்ஸையும் நம்ம அவங்களுடைய ஜாதத்தையும் வச்சு செக் பண்ணி பார்த்தே நம்ம டாஸ் எடுக்க முடியும். அதுவும் கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான். அதே ஏற்கனவே சொன்ன மாதிரி இதுக்கு முன்னாடி உள்ள 2 சீரீஸில் செக் பண்ணி பார்த்தேன், ஒரு 70-80% கரெக்டாக தான் வந்திருக்கு. அதே மாதிரி இதுலேயும் நான் சொல்கிறேன். அதனால் சும்மா அதை ஒரு பொழுதுபோக்கு மாதிரி அப்படி எடுத்துக்கிறேங்க. தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.